வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இந்த விழாவை எழுச்சியோடு தலைமையேற்று நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய மேனாள் காவல்துறை அதிகாரி ஐயா ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும், இங்கே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கள போராளிகளுக்கும், அமைப்பின் நிறுவனத்தின் தலைவர்களுக்கும் இந்த மாலை வேளையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, காலத்தின் கட்டாயம் கருதி ஒரு சில வார்த்தைகளில் பேசி விடைபெற விரும்புகிறேன். இந்த ஓபிசி என்பது நம்முடைய மக்களுக்கு இன்னும் புரியவில்லை. குறிப்பாக இன்றைக்கு நன்றாக படித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட நான் பிசியிலே இருக்கிறேன், நான் எம்பிசியிலே இருக்கிறேன், எனக்கும் ஓபிசிக்கும் என்ன என் சம்பந்தம் என்கின்ற கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இது இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் இல்லை, எல்லா சமூகத்திலையும் ஓபிசினா அவன் வேற யாரோ ஆந்திராவை தாண்டி அந்த பக்கம் குடியிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். நமக்கும் அந்த ஓபிசிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கு இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் மத்திய அரசு பணிக்கு செல்ல பொழுது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று மொத்தமா சொல்றான். தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீ பிசி, தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீ எம்பிசி. இந்திய அளவிலே எந்த தேர்வு எழுதினாலும் எந்த பணிக்கு போனாலும் உன்னுடைய பிசி எம்பிசி சாதி சான்றிதழ் வேலை செய்யாது. அங்கே ஓபிசி என்கின்ற ஜாதி சான்றிதழ் பெற வேண்டும், அதுதான் அங்கே வேலை செய்யும் என்கின்ற அவசியத்தை அனைத்து சமுதாய தலைவர்களும் நம்முடைய இளைஞர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்தபடியா சொன்னேன், இந்திய அளவில் நீதி அரசர்கள் திரு லலித், திரு கோயல் அவர்களுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த ஓபிசி மக்கள் அந்த பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் இந்தியா முழுவதும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் ரேஷியோ என்பது, அதாவது தண்டனைக்குள்ளான வழக்குகள் என்பது மிகவும் குறைந்த சதவீதத்தில், ஏறத்தாழ 90% வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை செய்திருக்கிறார், விடுதலை ஆகியிருக்கிறார் சட்டத்தின்படியே. ஆனால் அவர் அனுபவித்த சிறை தண்டனைக்கு என்ன வழி, அவர் இழந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு என்ன வழி? எனவே உயர் அதிகாரிகள் விசாரித்து முகாந்திரம் இருந்தால் விசாரணைக்கு பின் கைது செய்யலாம் என்பதுதான் அந்த உத்தரவு. அந்த கைது செய்யக்கூடாது, அவங்கள அப்படியே விட்டுருங்க, ஓபிசி மக்கள் பூரா பாவம் அப்புறாணி, வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியல யாரும் சொல்லல. குற்றங்கள் எங்கு நடந்தாலும், குற்றத்தை எவர் செய்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்தவன் தன் மகனாக இருந்தாலும் கூட தேர்காலிலே இட்டு தன் மகனை பலியிட்டு நீதி வழங்கிய மனுநீதி சோழனுடைய மண்ணிலிருந்து நாம் பேசுகிறோம். நாம் ஒருபோதும் குற்றவாளிகளுக்காகவோ குற்றம் புரிந்தவர்களுக்கு ஆதரவாகவோ இங்கு இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் நிற்பவர்கள் அல்ல, நிற்க போபவர்களும் அல்ல. அப்படி ஒரு தீர்ப்பு வந்த பின்பு பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதும், தமிழகத்திலே பெரிய அரசியல் அழுத்தமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் வட இந்தியாவிலே மாபெரும் கலவரமாக மாற்றப்பட்டு அந்த தீர்ப்புக்கு எதிராக அரசே முறையீடு செய்து அதை ரத்து செய்யும் சூழல் உருவானது. முன்பு இருந்ததை விட அந்த பிசிஆர் வழக்கு இன்னும் கடுமையாக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம்? நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, அந்த ஓபிசி யாருன்னு தெரியல, நான் பிசியில் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எம்பிசியில் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு சமூகங்களாக பிரிந்து கிடந்ததுதான் இதற்கான காரணம். இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு மாபெரும் முயற்சியை, மாபெரும் முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள். இங்கே நான் முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவன், இங்கு அனைத்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஒருங்கிணைப்பதிலே நமக்கு 1000 இன்னல்கள் இருக்கிறது. ஏறத்தாழ 250க்கு மேற்பட்ட பிசி எம்பிசி மக்களை முன்னெடுப்போம் என்கின்ற முன்னெடுப்பே மாபெரும் வரவேற்கக்கூடிய நிகழ்வாகும். அப்பேற்பட்ட நிகழ்வை செய்யக்கூடிய நம்முடைய ரத்னபதி
ரத்ன சபாபதி ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் தோளோடு தோள் நிற்க வேண்டும். பட்டியல் சமூக மக்கள் இந்தியா முழுவதும் எங்கு பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட உடனேயே தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையம் இருக்கிறது. அவர்களுக்கு நேரடியாக களத்திற்கு சென்று ரெண்டு ஓடு உடைஞ்சிருக்கும். அது நம்மால உடைச்சானா அவனா உடைச்சுக்கிட்டானான்னு தெரியாது. 2 ஈய சட்டி நெளிஞ்சு போயிருக்கும். அது நம்மால போனவன் நெளிச்சானா ஆடு மாடு மேயிறப்ப நெளிச்சுச்சான்னு தெரியாது. உடனே அதையெல்லாம் இழப்பீடாக காட்டி அவர்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியரை அழைத்து இவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்கள், 5 லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று இழப்பீடை பெற்றுத் தருகிறது அந்த ஆணையம். அந்த ஆணையத்தை நான் குறை கூறவில்லை, மனதார பாராட்டுகிறேன். ஒரு மக்கள் பாதிப்படைகின்ற பொழுது அந்த மக்களுக்கு உறுதுணையாக நிற்பதற்குத்தான் அந்த ஆணையம். அந்த ஆணையத்தில் இருப்பவர்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும், அதுதான் நீதி. ஆனால் இதுவரை தமிழகத்திலே சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 90% பிசிஆர் வழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் என்கின்ற ஆணையம் இருக்கிறது. அது பெயரளவிலே ஏட்டளவிலே எழுதுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் சுரண்டுவதற்கும் தான் நின்று இருக்கிறதே தவிர ஒரு நாள் கூட இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன இன்னல் ஏற்பட்டிருக்கிறது கேட்டு எவனும் வரல. ஏன் இதுவரை நாம் எவரேனும் ஒருவர் நான் இந்த வழக்கில் இவ்வாறு பாதிக்கப்பட்டேன், எனக்கு இவ்வளவு வழக்கு தொகை செலவாகி இருக்கிறது, நான் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறேன், நான் போலியாக சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறேன், எனக்கு இழப்பீடு வேண்டும் என்று சொல்லி நாம் யாரும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அணுகவில்லை. அதற்கான விழிப்புணர்வும் இந்த மக்களிடத்தில் இல்லை. இது போன்ற இன்னும் எண்ணற்ற விஷயங்களை நாம் பேச வேண்டும். இருந்த போதும் கூட இந்த காலத்தின் நேரத்தின் கட்டாயம் கருதி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.